ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹராமி பேட்டர்ன். ஸோ ஹராமிலையும் வந்து உங்களுக்கு எங்கல்ஃபிங் பேட்டர்ன் மாதிரியே புல்லிஷ் ஹராமி அண்ட் பீரிஷ் ஹராமி அப்படின்னு 2 பேட்டர்ன் இருக்குது. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது புல்லிஷ் ஹராமி அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப புல்லிஷ் ஹராமி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றதான் வந்து இது சொல்லுது. அதே மாதிரி பீரிஷ் ஹராமி அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப ஒரு கரெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றதான் வந்து உங்களுக்கு பீரிஷ் ஹராமி சொல்லுது. எந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அது ஒரு இண்டிகேஷன் தான், அது கன்ஃபர்மேஷன் கிடையாது. அதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். புல்லிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்னோ இல்லை புல்லிஷ் ஹராமி பேட்டர்னோ உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து என்றைக்குமே கன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அது வந்து ஒரு இண்டிகேஷன் தான். பின்னாடி போக போக நம்ம எப்படி இந்த இண்டிகேஷனை வந்து எப்படி கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஹராமி அப்படின்னா அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஹராமி அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் மொழியில் ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்றது அர்த்தம். ஹராமி பேட்டர்ன் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். எங்கல்ஃபிங் பேட்டர்னில் பார்த்துருப்போம். அதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும், எங்கல்ஃபிங் கேண்டில் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஹராமி பேட்டர்னில் அது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். புல்லிஷ் ஹராமி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து உங்களுக்கு புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகும், அதுக்கு அடுத்து சின்ன ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து உங்களுக்கு பீரிஷ் ஹராமி பேட்டர்ன். ஸோ இப்போ நீங்கள் இந்த சார்ட்டில் பாருங்கள். இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியராக மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அடுத்தது உங்களுக்கு ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, அடுத்தது உங்களுக்கு ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம ஹராமி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து புல்லிஷ் ஹராமி. அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய ரெட் கேண்டில், அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன க்ரீன் கேண்டில். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஹராமியா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா புல்லிஷ் ஹராமி பேட்டர்னில் உங்களுக்கு வந்துட்டு இந்த ரெட் கேண்டில் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். அடுத்து ஃபார்ம் ஆகிற க்ரீன் கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருந்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு அடுத்த நாள் ஸ்லைட்டாக கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஓப்பனிங், அதாவது இந்த ரெட் கேண்டிலோட ஓப்பனிங்கை அடுத்த நாள் க்ளோஸ் ஆகிற கேண்டில் வந்து உங்களுக்கு மேலே போய் எங்கல்ஃபை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ எங்கல்ஃபிங் கேண்டிலில் அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக பார்த்துருப்போம். அதாவது இந்த ரெட் கேண்டிலுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகிற க்ரீன் கேண்டில் வந்து உங்களுக்கு கீழேருந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எங்கல்ஃப் பண்ணியிருக்கும். ஆனால் ஹராமி அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் கேண்டில் காட்டிலும் சின்ன கேண்டிலாக இருக்கும். இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா இன்சைடர் கேண்டில் கூட சொல்லலாம். இன்சைடர் கேண்டில் அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவோட ஹை லோக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது வந்து நம்ம இன்சைடர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் டேவோட ஓப்பன் க்ளோஸ் இருக்குது. அந்த ஓப்பன் க்ளோஸுக்குள்ளேயே தான் என்ன இருக்குது, அந்த க்ரீன் கேண்டிலோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு புல்லிஷ் ஹராமி. ஸோ இந்த புல்லிஷ் ஹராமி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கரெக்ஷனுக்கு அப்புறம் வந்திருக்கு. அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகலாம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. புல்லிஷ் ஹராமி பேட்டர்ன் ஃபார்ம் ஆன உடனே மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 9% வந்து ரேலி கொடுத்துருக்கு. இதே மாதிரி தான் உங்களுக்கு பீரிஷ் ஹராமி பேட்டர்னும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பீரிஷ் ஹராமி. பீரிஷ் ஹராமின்னு சொன்ன உடனே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்ட் தான். பீரிஷ் ஹராமி அப்படின்றது மார்க்கெட் வந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வரலாம், இல்லை மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் திரும்பலாம் அப்படின்றதான் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பீரிஷ் ஹராமி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு, க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த க்ரீன் கலர் கேண்டிலுக்கு அப்புறம் வந்திருக்கிற ரெட் கலர் கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ரீன் கலர் கேண்டிலோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்குள்ளே தான் வந்து உங்களுக்கு ஓப்பனுமாக இருக்குது, க்ளோஸுமாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு பீரிஷ் ஹராமி. பீரிஷ் ஹராமி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சும்மா ஃபார்ம் ஆகிறது கிடையாது, அதுக்கும் ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்குது. அந்த பேட்டர்னை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிளியராக ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புல்லிஷ் ஹராமினா என்ன, பீரிஷ் ஹராமினா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.